ஒன்றும் கேட்கல சார். பெருமாள் போற பாதைக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். வெள்ளத்துல ஊரே முழுகி போச்சோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. பல ஊர்ல இருக்கவங்க நிலைமை தெரியல, எங்க வந்து காமெடி பண்றதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லையா? இப்படி ஒரு டாக்டர் சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த குழந்தைகளை காப்பாற்றினார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அவருக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும்? ஆனா அவரு உத்தரப்பிரதேசத்துல இருந்தாரு. அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு கிடைத்த பரிசு சஸ்பென்ஷன். அங்க நிம்மதியாக வாழ முடியாத அந்த டாக்டர் கஃபீல் கான் நண்பர்களே இப்போது தமிழ்நாட்டிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் என்னங்க பண்ணாருன்னா, மசூதி இடிச்ச இடத்துல கோயில் கட்டினாரு, அப்புறம் கடலுக்குள்ள இறங்கி தவம் பண்ணாரு, எலிக்கறி சாப்பிட்டாங்க. அப்படிங்கிற பஞ்சம் நிலவிய இந்த மாநிலத்தில் பட்டினி சாவுகளை தடுத்த முதல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. திராவிட மாடல் தான் தேசத்தின் விடியல் அப்படின்னு சொல்றதுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் முக்கியமாக தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டுக்கு விடியல் எப்படி வரும் அப்படின்னா, இப்படி ஒரு ஊருக்கு வந்து இந்த மாநிலத்தை பார்த்து இந்த மாதிரி எங்கள் ஊர் இல்லையே அப்படின்னு வடநாட்டில் இருப்பவர்கள் வருத்தப்படக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். எந்த வேலைக்கு வந்தாலும் சரி, அவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தாலும், குஜராத்திலிருந்து வந்தாலும், மும்பையிலேருந்து வந்தாலும், தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க திரும்பி போக மாட்டாங்க. அவங்க வேலைக்கு வந்து திரும்பி போகாட்டி பரவாயில்ல, சமயத்தில் தமிழ்நாடே நம்மக்கிட்ட இருந்து போயிருமோன்னு பயப்படுற அளவுக்கு மண்ணடியில் ஆரம்பித்து எல்லா மத்திய சாலைகளும் இன்னைக்கு அவங்க கையில் போய்கிட்டு இருக்குங்கிற எச்சரிக்கை நமக்கு இருக்கணும். ஆனால் ஏன் அவங்க இங்கே வந்து அப்படி தங்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாநிலத்தில் நிலவுகிற அமைதியான வாழ்க்கை முறை, மக்களுக்கு நிம்மதி, பாதுகாப்பு, இந்த நிம்மதியும் பாதுகாப்பும் இந்த தமிழ்நாட்டில் எப்போ இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டால் 1967 இருந்து இருக்கு. அதுக்கு முன்னால என்ன இருந்தது? நீங்க பழைய புகைப்படங்கள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த புகைப்படம் எப்படி இருக்குன்னு. அங்கே என்ன இருக்குன்னா, இந்த சென்னை மாநகரத்திலேயே ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்கும், ஒரு சாலை இருக்கும். இதுதான் பழைய சென்னையோட புகைப்படம். ஆனால் இன்றைய சென்னை நகரத்தை பார்க்கிறவர்கள் இதை எந்த நகரத்தோட ஒப்பிடுறது? அமெரிக்காவில் இருக்கிற நகரமா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நகரமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த சென்னை மாநகரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் பட்டினி சாவுகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். எலிக்கறி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கேட்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கஞ்சி இல்லாமல் செத்தாங்க, எலிக்கறி சாப்பிட்டாங்க. அப்படிங்கிற பஞ்சம் நிலவிய இந்த மாநிலத்தில் வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்களை கொடுப்பதன் மூலமாக பட்டினி சாவுகளை தடுத்த முதல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அங்கே தொடங்கி முதல்ல சோறு, அப்புறம் வீடு, அடுத்து கல்வி, அடுத்து வேலை, அப்புறம் மக்களுக்கு இடையில அன்பு, ஒற்றுமை, நல்லிணக்கம், இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு ஊர், அது ஒரு நாடு. திருவள்ளுவர் சொன்னார், நாடென்ப நாடா வளர்த்தன. இங்கே அது கிடைக்கலன்னு நம்ம வெளியூருக்கு போகலை, இங்கே நல்லா படித்தோம், நம்ம பிள்ளைங்க திறமையாக படித்தாங்க, அவங்க திறமைக்கு அமெரிக்காவில் வேலை கொடுக்குறாங்க. பழைய காலத்துலலாம் வீட்டில் கோவிச்சுக்கிட்டா இராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்களாம். அது சினிமாலெலாம் காமிப்பாங்க. கதாநாயகன் காணாமல் போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாருன்னு கல்யாணம் வேறு நின்று போயிடும். அந்த மனைவி நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் திரும்பி வந்துடுவார். ஏன்னா நிம்மதியாக வாழக்கூடாது, அது திரும்பி வந்து நீயா நானா அந்த தாலி இங்கே ஆடி அங்கே ஆடி கடைசியாக அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் அவர் செத்து போயிடுவார். தியாகம் பண்ணோம், கணவர் சாகக்கூடாது, ஏன்னா தாலி பத்திரம், அதனால் கதாநாயகனே செத்து போயிடுவார். இப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி பஞ்சத்துக்காக இராணுவத்தில் போய் சேருவாங்க, அப்படிலாம் கேட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அறிவு, அறிவியல் வளர்ச்சி யார் யாரெல்லாம் உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவிலேயே
முதல் அணுசக்தி சோதனையை செய்து காட்டிய அப்துல் கலாமை இந்த தமிழ்நாடு தான் உருவாக்கியது. அவர் காமராஜர் காலத்தில் படித்தவருங்க. அவர் ஒன்றும் திராவிட ஆட்சியில் படிக்கலிங்க அப்படின்னு அவங்க கன்னத்தில் பலார்னு அடித்து வந்தார். மயில்சாமி அண்ணாதுரை, பேரு அண்ணாதுரை இல்லைங்களா? அவர் எங்கே படித்தார், எப்படி படித்தார்? அவருக்கு அடுத்து இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. வளர்மதி இன்னும் திருநெல்வேலியில இருந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி. இவங்கெல்லாம் எங்கே வேலை பார்க்குறாங்க? விண்வெளி ஆய்வுக்கோளில் வேலை பார்க்குறாங்க. அதில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த மயில்சாமி அண்ணாதுரை சொல்கிறாரு, அங்கே போய் அந்த செவ்வாய் கிரகத்தில் இந்த கோள் இறங்காது, விண்கலம் இறங்காது, நிலாவில் போய் நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்படி போய் நிறுத்தணும்னு நாங்கள் பார்க்குறோம், முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஆனால் நான் யோசித்து 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 ஒரு வழியை கண்டுபிடிச்சேன்னாரு. ஏங்க எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க, உங்கள் வேதம் சொல்லிருச்சு, எல்லாம் சொல்லிருச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் யோசித்து யோசித்து பார்த்தேன். எனக்கு பெரியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உன் முன்னோர் சொன்னதை விட, உன் கடவுள் சொன்னதை விட, உன் சாஸ்திரம் சொன்னதை விட, உன் வெங்காயம் விளக்குமாறு சொன்னதை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி அப்படின்னு பெரியார் சொன்னாரே. அப்படி உன் சாஸ்திரத்தை விட, நீ கற்றதை விட உன் அறிவு பெரியது என்று தந்தை பெரியார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என் அறிவை பயன்படுத்தி இதை எப்படி போய் இறக்குறதுன்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பெரும் விஞ்ஞானியை இந்த தமிழ்நாடும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் உருவாக்கியது. அவங்க படித்த கல்வி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு, நான் அந்த பட்டியலுக்குள்ளெல்லாம் போகலை. இதுதான் அறிவின் வளர்ச்சி. அமைதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்குது, அது இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் பெரிய மாநிலம். கொடுமையே என்னன்னா, அங்கே இருக்க பாதி பேருக்கு ஓட்டு போடுறது பற்றி பிரச்சனை. யார் போடுறாங்கன்னு தெரியாது, யாருக்கு போடுறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஜெய் ஸ்ரீராம் தான். ஜெய் ஸ்ரீராம் இதை மட்டுமே சொல்ல தெரிஞ்ச உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, குழந்தைகள் நலம் மருத்துவமனை. குழந்தைங்க எல்லாம் மருத்துவமனையில் இருக்காங்க, ரொம்ப கொடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவசர சிகிச்சையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. ஒரு மருத்துவர், அந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் கஃபீல் கான் ஒரு பேர், அவர் தேடி பார்க்குறாரு, ஆக்சிஜனுக்கு உத்தரவு போடுறாரு, வரல. யார் யாரையோ கெஞ்சுறாரு, சிலிண்டர் கிடைக்கல. கடைசியா சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த 300 குழந்தைங்களை காப்பாத்தினாரு. அதோட இருக்கலாம்ல, யாரோ ஒரு நல்லவர் அதை போட்டோ எடுத்து போட்டார். இப்படி ஒரு டாக்டரு சொந்த காசை போட்டு 300 குழந்தைங்களை காப்பாத்தினாரு. நம்ம தமிழ்நாட்டில் 2 வயதான தம்பதி, கணவனும் மனைவியும், அவங்க உயிரை துச்சமாக மதித்து ஒரு ரயில் விபத்தை தடுத்திருக்காங்கல்ல, அவங்க போட்டோ வந்துச்சு. அந்த புகைப்படம் வந்த உடனே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தார். இதுக்கு பேரு திராவிட மாடல். இப்ப இப்படி ஒரு டாக்டர் சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த குழந்தைகளை காப்பாற்றினார் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அவருக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும்? ஆனா அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார். அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு கிடைத்த பரிசு சஸ்பென்ஷன். அடுத்தது, இவர் தான் அந்த சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் பேரு கஃபீல் கான், புரியுதுங்களா? அதனால அவர் சிலிண்டரை கொடுக்கல, அவர் சிலிண்டரை புடுங்கிட்டாரு அப்படின்னு அவர் மேல கேஸ். கடைசியா இந்த சேவையை செய்த மருத்துவரால அங்க நிம்மதியாக வாழ முடியாத அந்த டாக்டர் கஃபீல் கான் நண்பர்களே இப்போது தமிழ்நாட்டிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்கு,
இந்த மாநிலத்தில் இவ்வளோ அமைதி இருக்கீங்க, வெறுப்பு இல்லை, மதத்து பேரை சொல்லி யாரையும் தாக்குறது இல்லை, இந்த அமைதி எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அவர் இந்த கருத்தை சொல்றார். அதுக்காக அவனுங்க இன்னொரு கேஸ் போடாமல் இருந்தால் போதும். அது எப்படி நீ சொன்ன உத்தரப்பிரதேசத்துக்கே மான நஷ்ட வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இது இந்தியா முழுக்க பரவினால் அது தேசத்தின் விடியல். இதானே வேணும் நமக்கு. ஒரு சின்ன உதாரணம், அதே தூத்துக்குடி இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரு தெருவாக இறங்கி மக்களுக்காக வேலை பார்த்தார். நம்ம எல்லாம் பார்த்தோம். தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அங்கே போய் வெள்ளத்தில் இறங்கி, இப்படி அப்படி இல்லை, ஒரு பெண் வந்து இவ்வளோ வேலை செய்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். எவ்வளவு வேலை செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க, மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. பிரசவத்தை நெருங்குகிற ஒரு பெண் வந்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி தலைவராக இருக்கிறவங்களுடைய கடமை. அதே தூத்துக்குடிக்கு இன்னொரு அம்மா போனாங்க. அவங்க ரொம்ப பெரிய பவரில் இருக்கவங்க, சாதாரண அதிகாரம் இல்லைங்க. இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக பட்ஜெட் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நிதி அமைச்சர் அவங்க அங்கே போய் அதிகாரிகளை கூப்பிட்டு சும்மா விளாசுனாங்க பாருங்க. எதுக்கு? ஒன்றும் கேட்கல சார். பெருமாள் போகிற பாதைக்கு கொஞ்சம் வழி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். வெள்ளத்தில் உசுறு தத்தளிக்குது, ஆடு மாடை காப்பாற்ற ஆள் இல்லை, மக்கள் மாட்டிக்கிட்டாங்க, ஊரே முழுகி போச்சோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. பல ஊரில் இருக்கவங்க நிலைமை தெரியல, எங்கே வந்து காமெடி பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லையா? அங்கே வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு ஒன்றும் கேட்கல. பெருமாள் போகிற பாதை, அவர் நடந்து போகிறாரு, அவருக்கு பாதையை நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். இது தாங்க பிஜேபியினுடைய ஆரிய மாடல். இது ஆரிய மாடல். இது தேசத்துக்கு இருட்டு, இது வரக்கூடாது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய அண்ணன் சிவா அவர்கள் நிறைய பேசியிருக்கார். ஆனால் அவர் கொண்டு வந்த தீர்மானங்களில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய சமூகம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க யாரு அப்படின்னா திருநங்கை, திருநம்பி அப்படின்னு இன்னைக்கு மரியாதையா சொல்றோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி சொன்னது இல்லை. இப்போ கூட நிறைய பேர் வெளியில சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள அவன் யார் தெரியுமா, அவ யார் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் அவர்களுக்கான உரிமைகளுக்கு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அதை நாடாளுமன்றத்தில் பேசினார். இதை செய்தது வந்து அங்கே மட்டும் இல்லை, அந்த செய்தி இங்கே தமிழ்நாட்டில் முதல்ல வந்தப்போ அவங்கள கேவலமாக சொல்கிறாங்க, அவங்க சொந்த வீட்டாலேயே விரட்டி அடிக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு திருநங்கைங்கிற அந்த அழகான பெயரை சட்டப்படியாக உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அவங்களுக்கு ஒரு வாரியம், அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுத்தாங்க. அதனுடைய வளர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இப்போது அமைந்தவுடன் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் என்ன செய்தார்னா, தமிழ்நாட்டினுடைய கொள்கை திட்டங்களை வகுக்கிற திட்டக்குழுவில் திருநங்கை என்ற அடையாளத்தோடு புகழ்பெற்ற நர்த்தகி நடராஜ் என்கிற ஒரு நடன கலைஞரை திட்டக்குழுவில் உறுப்பினராக்கினார். ஆரிய மாடல் என்ன செய்யுதுன்னா, இந்த சோறு வச்சியே பேர் வச்சியான்லாம் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க பேரை மாற்றி அவங்களுக்கு என்னமோ ஒரு பேர் என்னங்கன்னா திவ்யங், அது புனித உடல்னு அவங்களுக்கு பேராம். ஆளுக்கு மரியாதை குடியான்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருநங்கையாக இருப்பவர்கள் காவல்துறையில் இருக்காங்க, ஆட்சித்துறைக்கு வந்திருக்காங்க. எல்லா பணிகளுக்கும் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு அந்தந்த பிரிவில் வழங்கப்படுது. இதுதானே எல்லோரும் சேர்ந்த வளர்ச்சிங்கிறது, இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது இதுதான். அப்போ கல்வி வேணும், வேலை வேணும், அறிவியல் வளர்ச்சி வேணும்,
இத்தகைய அன்பு, மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைதியான சூழ்நிலை வேணும். இங்கே நிறைய பெண்களுக்கான செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. நம்முடைய தங்கைகள் கூட அந்த நகைச்சுவை என்னன்னா ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிறோம். தயவுசெய்து அப்படி நம்பாதீங்க. அதான் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம், இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தோம், மருத்துவ வச்சியே பிள்ளை பேர் பார்த்தாங்க. உண்மைதான், உண்மைதான். மருத்துவ வச்சு பிள்ளை பேர் பார்த்துருக்காங்க. அவங்களாம் திறமையானவங்க, தப்பு கிடையாது. ஆனால் அன்றைக்கு பாட்டிமார்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு 16 பெத்தம்மா, 6 தான் தங்குச்சு, மீதி ஒன்று 1 மாதத்தில் போச்சு, ஒன்று 7 மாதத்தில் போச்சு. அப்புறம் இது யார்? இது வந்து என் 2வது பொண்ணு, பிரசவத்தில் செத்து போயிட்டா, அவள் சக்காலத்தி மாவ, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி பிரசவத்தில் செத்தது, குழந்தை சத்து இல்லாமல் செத்தது, அதுக்கப்புறம் வந்து இரத்தப்போக்கில் செத்தது, இப்படி மருத்துவ வசதி இல்லாமல் எவ்வளவு பேர் இறந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு இன்னைக்கு உலக அளவில் சொல்கிறாங்க. அந்த கணக்கில் பிரசவத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் மிக குறைவான மாநிலம் தமிழ்நாடு. குழந்தைகள் இறப்பு விகிதம், அந்த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இறப்பு விகிதம் குறைந்த மாநிலமும் தமிழ்நாடு. ஏன்னா இவ்வளவு மருத்துவ வசதி. அப்போ நம்ம என்ன கேட்கலான்னா, இவ்வளவு மருத்துவத்தை உருவாக்கிய நம்ம டாக்டருங்கெல்லாம் நீட்டு படிச்சுட்டு வரல, நம்ம ஸ்டேட்டை படிச்சுட்டு தான் வந்தாங்க. உங்கள் அடுக்குமொழியோட நம்ம மாநில கல்வி அதை படிச்சுட்டு வந்தாங்க. அந்த உதாரணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டா இன்னும் வசதியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இன்னைக்கு மருத்துவத்துறையில் கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம ஊரில் வந்து குழந்தைங்க 2 வயசு 3 வயசுக்குள்ளே பேசலைன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆம்பளை பிள்ளை, மெதுவாக தான் பேசும். ஏன்? ஆம்பளை பிள்ளை எப்பயுமே ஸ்லோ தான், அது வேற விஷயம். பொண்ணு வந்து அறிவாளி தான். என்னங்கண்ணா, பொண்ணு வந்து அறிவாளி தான். பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் எல்லாருக்கும் தொற்று நோய் வரும், எல்லாருக்கும் அம்மை போடும், எல்லாரையும் அம்மா தான் பார்ப்பாங்க, ஆனால் அம்மாவுக்கு அம்மை வராது. இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க, அவங்கள பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எந்த தொற்று நோய் வந்தாலும் கடைசியாக யாருக்கு வரும்னா பெண்களுக்கு தான் வரும். அது மாதிரி இந்த பரம்பரை வியாதி இருக்குது பார்த்தீங்களா, பரம்பரை சொத்து தானே வாங்கிட்டே வந்தாங்க, அது மாதிரி பரம்பரை வியாதியும் ஆம்பளைங்களுக்கு தான் வரும். இதெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு அந்த எதிர்ப்பு ஆற்றல் குறைவு, பெண்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. ஆனால் வச்சு ஆவாட்டி மூட போகுது போ அப்படின்னு உங்கள் அத்தை பெரியம்மா சின்னம்மாவெல்லாம் கேட்டு பாருங்க, அவ்வளவு தெளிவாக திறமையாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வளருகிற பெண்கள், அவர்களுடைய கல்வி, அவங்க இன்னைக்கு அடைந்திருக்கிற அந்த உயரம், இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஒரு குழந்தை போதும், அதை நான் பத்திரமா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வளருகிற அந்த குழந்தைக்கு பொம்பளை பிள்ளை சீக்கிரம் பேசும், ஆம்பளை பிள்ளை பேசாது. சரி, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, இப்போ தான் பயம் வருது. அப்போ 5-6 குழந்தைங்க இருந்துச்சு, 1-2 மெதுவாக பேசலைன்னா தெரியாது. இப்போ ஒன்று பெற்று அது பின்னாடியே ஓடுறோம். அது எப்படா பேசுமா பேசுமா. இப்போ என்ன ஆகுது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால், எம்மா ஒரு 6 மாதம் முன்னாடி வந்திருக்கலாமே. ஏன் டாக்டர், உங்கள் பிள்ளைக்கு ஆட்டிசம், இது ஒரு மூளை அமைப்பு, அந்த குழந்தை இப்போ விட்டால் பேசாது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பல தெரப்பி இருக்குது, பயிற்சி இருக்குது, தொடர்ச்சியாக அந்த குழந்தைய பேச வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த குழந்தை கையில் ஃபோனை கொடுக்கக்கூடாது, குழந்தை டிவி பார்க்கக்கூடாது, குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது, கோதுமை மாவு கொடுக்கக்கூடாது, சிப்ஸு கொடுக்கக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பொருள் எதுவுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது, அந்த குழந்தைய அது பாதிக்கும். அப்போ அந்த மொத்த குடும்பமும் அந்த குழந்தைக்காகவே வாழணும்.
அப்பதான் அந்த குழந்தை கொஞ்சமாவது மற்ற குழந்தைகளுக்கு சமமாக வரும். இதுக்கு ஒரு தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போகணும்னா 2000 ரூபாய். சாதாரண மக்கள் எங்க போறது? ஒரு நாள் எதுல கூட்டு போறது? ஒரு மாசத்துக்கு எத்தனை செஷன்? இதெல்லாம் வசதி உள்ளவங்க செய்ய முடியும், நடுத்தர குடும்பமே செய்ய முடியாது. நண்பர்களே, இதெல்லாம் சமூகத்தில் தெரியவே தெரியாத பகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? என்ன சொல்லுவான், அந்த பையன் ஊமையாட்டம் கிடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல தெரியா. இல்லைன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு விடு, இங்கே கூட்டிகிட்டு போய் பாடம் போடு, யாரோ செய்வினை வச்சுருக்காங்க, மருந்து எடுத்துரு, கழிப்பு கழிச்சிரு, இப்படியே காலத்தை கடத்துவாங்க. கடைசியாக இது என்னன்னு தெரியும் போது அவங்களுக்கு மருத்துவம் கிடையாது, மருத்துவம் பார்க்க வசதி இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, அந்த ஆட்டிச குறைபாடுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கப்படும். அதுக்கு தனியாக பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததனால தான் நண்பர்களே, இந்த திராவிட மாடல்ங்கிறது இந்த தமிழ்நாடு நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கு. இந்த உயர்வை மற்றவங்க அடையணும். அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள மாதிரியே நம்மளை கீழே இறக்க பார்க்குறாங்க. நீ ஹிந்தி படிச்சுக்கிறேன், ஆனால் பரீட்சை எழுத முடியாது. எனக்கு எங்க வேணுமோ நான் படிச்சுக்குவேன், நீ ஸ்கூல்ல கொண்டு வந்து வைக்காத. மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையானா அதுதான் நம்முடைய கொள்கை. ஏன் நான் தமிழில் பாஸ் பண்ணணும், இங்கிலீஷில் பாஸ் பண்ணணும், ஹிந்தியும் படிக்கணும்னு வச்சுட்டா நீ எல்லா பரீட்சையும் ஹிந்தியில் தான் வைப்ப. நீ ஹிந்தி மட்டுமே படித்து பரீட்சை எழுதுவேன், நானும் அதையே படித்து எழுதணுமா? அப்போ என் தாய்மொழி என்ன ஆகிறது? நான் இங்கிலீஷ் படித்தா உலகம் பூரா போக முடியுமே. அதுதான் திராவிட கொள்கை. அப்போ வட இந்தியாவில் இருக்கவங்களும் வளரணும்னு நினைக்கிறது திராவிட மாடல். இந்தியாவையே கொண்டு போய் கடலுக்குள்ள அமுத்துறது ஆரிய மாடல். கடலுக்குள்ள என்ன இருக்குது? பிரதமர் தான் கேட்கணும். இப்போதான் கடலுக்கு அடியில் போய் இல்லை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் என்ன செஞ்சார்னு கேட்டால், காலையில் சாப்பாடு போட்டார், 1000 ரூபா கொடுத்தாரு, பஸ்ஸில் விட்டார், எல்லாம். பிரதமர் என்னங்க பண்ணாருன்னா, மசூதி இடிச்ச இடத்துல கோயில் கட்டினாரு, அப்புறம் கடலுக்குள்ளே இறங்கி தவம் பண்ணாரு. இந்த நாட்டுக்கு இதனால் என்ன பண்ணாரு அப்படின்னா, எவ்வளவோ கேடு பண்ணிட்டாரு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் இப்போ நேரம் இல்லை. ஆகையினால் நண்பர்களே, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய கொள்கை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. எல்லாரும் உயரணுங்கிறது தான் நம்முடைய கொள்கை. அந்த திட்டத்தை முன்னெடுத்து இந்த தமிழ்நாட்டை ஒரு மாதிரி மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக ஆற்றுகிற அவருடைய முயற்சி வென்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே விடியல் பிறக்கும் அப்படிங்கிற இந்த செய்தியோடு, அதுவும் முக்கியமாக தேர்தல் வரப்போகிற இந்த காலகட்டத்தில் இதை நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறந்த நாளில் நம்முடைய முதல்வர் அவர்களை வாழ்த்துகிற அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்றுகிற பொறுப்பை வருகிற தேர்தலில் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.